போராட்டத்தில் இருக்கார் சார். இப்போ சரி, நீங்கள் இந்த தேசிய கட்சிகள்லாம் இங்கே ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறார் அக்னீஸ்வரன். அப்படிதான் இருக்கா? நீங்கள் முதல்ல திமுக காங்கிரஸ் கூட உங்கள் பார்வையை வச்சுருங்க, அதுக்கப்புறம் பாஜகவாக இருந்தால் இங்கே அதிமுக முடிவெடுக்கிறது தான் சார் அப்படிங்கிறார். அதாவது ஃபஸ்ட்டு வந்து திமுக கட்சியில் அண்ணன் தம்பிங்க பிரிஞ்சாங்க. இப்போ அரசியல் அண்ணன் தம்பிகள் பிரிகிற மாதிரி தான் கிளியராக தெரியுது. ஏன்னா இதில் காங்கிரஸோட நிச்சயமான பிரச்சனையே வந்து அவர்களை அணுகுன முறை தான் அவங்கள வந்து ஹர்ட் பண்ணியிருக்கு. போன டிபேட்லேயும் உங்ககிட்ட சொன்னது தான் 3 விஷயம்தான். அவங்களோட சுயமரியாதை, அவங்கள ஹர்ட் பண்ண விதம், அவங்க கமிட்டி அமைச்சு அவங்கள நீங்கள் கெஞ்ச விட்ட விதம், நீங்கள் இன்னொன்று யார் தள்ளணும் யார் வெளியில் போகணும், இதில் தான் ஒரு வெயிட் கேம். நீ என்னை வெளில அனுப்புறியா இல்லை நானாக போகணுமா? திமுக காங்கிரஸாக போகணுன்னு நினைக்குது. இதுதான் அன்றைக்கும் சொன்னது. காங்கிரஸ் வந்து திமுக எங்களை வெளியே அனுப்ப வேண்டும் என்று நினைக்கிறது. ஆனால் ஒன் திங் ரொம்ப கிளியராக தெரியுது சார், தமிழ்நாடு காங்கிரஸ் ஆட்களை வந்து டெல்லி காங்கிரஸ் வந்து நம்பலை, அல்லது அவங்கள வந்து அவங்க சொல்கிற விஷயத்தை ஏற்றுக்கல. ஒருவேளை அவர்கள் வந்து திமுகவின் பேச்சாளர்கள் மாதிரி ஆமா நம்பல இல்ல. ஏன்னா ஒரு டெல்லி தலைமை, இப்ப நீங்க பிஜேபி எடுத்துக்கீங்களேன், ஒரு தலைமை எந்த தலைமையா இருக்கட்டும், அவங்க தலைமை சொல்றதை மீறி ஒருத்தர் கீழே பேசுறாருன்னா ஒன்றும் நடவடிக்கை எடுப்பாங்க, இல்லை கூப்பிட்டு இதெல்லாம் பேசாத அப்படின்னு சொல்லணும். இது எதுவுமே நடந்ததா தெரியலையே. இன்னொன்று, அவர் 2 ஆண்டுகளை நிறைவு பண்ணிட்டார் டிஎன்சிசி பிரசிடெண்ட்டாக. 3வது ஆண்டு கேசி வேணுகோபாலும் இருந்தபோது தான் அத்தனை மாவட்ட தலைவர்களையும் வச்சுக்கிட்டு இந்த 5 ரெசல்யூஷன் போட்டாங்க. ஒரு ரெசல்யூஷன் தான் கூட்டணியை பற்றி வெளியில் பேசக்கூடாதுங்கிறது. இன்னொரு ரெசல்யூஷனு பெருசாக பேசப்படாது, செல்வ பெருந்தகையுடைய 2 ஆண்டு தலைமை பொறுப்பை பாராட்டி அவரை வந்து அடுத்து தொடர்கிறார் அப்படின்னு போட்ட தீர்மானம். இல்லை, எனக்கு வந்து காங்கிரஸ் பிரசிடென்ட்டுமே அவர் தான் பிரச்சனை நீங்கள் சொல்லலை. பட் நீங்க என்ன சொன்னீங்க, தமிழ்நாடு காங்கிரஸ் சொல்றத டெல்லி காங்கிரஸ் நிச்சயமா இல்ல சார். அப்பனா இந்த தீர்மானம் கேசி வேணுகோபால் வச்சு நடந்துருக்காதுல்ல? நிச்சயமா அப்படியே இருந்தா இந்நேரத்துக்கு முடிஞ்சிருக்கணும். இந்நேரத்துக்கு ஒரு செகண்ட் அது ஒரு வியூகமா இருக்கலாம்ல ஸ்ரீராம். என்ன வியூகம் நான் கேக்குறேன்னா, ஒரு தேசிய தலைமை இன்னைக்கு நீங்க சொல்லுங்களேன், பாஜகவுடைய தேசிய தலைமை ஒன்னு விஷயத்தை சொன்ன பிறகு இங்க மாநில தலைவர் ஒரு வேற விஷயத்தை பேசிட முடியுமா? தேசிய தலைமை என்ன சொல்லுச்சு? காங்கிரஸ் ஒரு தேசிய தலைமை என்ன சொல்லிருக்கு? இன்னும் ஒன்னும் சொல்லலையே. அதுதானே பிரச்சனை. இல்ல, தேசிய தலைமை மாற்றா இருந்தா 42 அண்ணாமலை மாற்றப்பட்ட நைனா நாகேந்திரன் வந்தார் அப்படிங்க தான் நடந்துருக்கா? இங்க யாராவது மாற்றப்பட்டார்களா? அப்ப என்ன அர்த்தம்? அதே ஒரே லைன் தான். அதான் வெரி கிளியர். அப்படியா இருந்தால் எங்கள் கட்சியில் நாங்கள் சொல்றதுதான். சோடங்கர் ரொம்ப கிளியரா சொல்றது, 42 பேர் வந்ததுல 38 பேர் எங்களுக்கான வழியை கரெக்டாக சொல்லிவிட்டார். என்ன வழின்னு சொல்லல அவரு, அதாவது ஆப்ஷன் அப்படி சொல்லல, அதுதான் விஷயம். 38 பேர் ஒரு வழியை சொன்னாங்க. அதாவது இன்னும் கிளியரா சொல்றாரு, எங்களுடைய ப்ரொபோசல் அவங்க அக்செப்ட் பண்ணினா தான் நெக்ஸ்ட் லெவல் போக முடியும். அப்படியா இருந்தா அவங்களும் ரொம்ப கிளியரா இருக்காங்க சார். நெகோசியேஷன் என்ன வேணா சொல்லுங்க, கட்சி வந்து அவங்களுக்கான எல்லா பவர்ஸையும் யூஸ் பண்ணுவாங்க, அது அவங்க ரைட். அவர் என்ன சொன்னாரு, அவங்க இதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நாங்க வெளியில போறோம் அப்படின்னு சொன்னாரு. ஏற்றுக்கொள்ளாத வரைக்கும் பாசிச கட்சி பாஜக தலைவர்கள் எல்லாருமே முதல்வருக்கு என்னதான் இருந்தாலும் நம்ம மாநில முதல்வருக்கு பர்த்டே விஷஸ், பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லக்கூடிய கூட்டணியில் 9 வருஷம் 10 வருஷம் 18 வருஷம் ஒன்றாக இணைந்து பிணைந்து கட்டி தழுவி நீங்க வார்த்தை சொல்லலையே. ட்விட்டர் பதிவு தானா? பர்சனல் கனெக்ஷனே இல்லையா? இப்ப ஏன் அன்ஃபாலோ பண்ணாரு? அது ஃபேக் நியூஸ் சார். அது ஃபேக் என்னங்க? அது ஃபேக் நியூஸ். சரி, ஒரு போன் எடுத்து பேசுங்க, எதை வேணா இருக்கட்டும்ங்க. நீங்க இவ்வளவு தூரம் உங்களால என்ன சொல்றாருன்னா பேச முடியல, பேசியதா கேள்விப்பட்டேங்கற நமக்கு தெரியலையே சார். இது வந்து இவ்வளவு நாள் நான் வேற எங்க வழி இருக்காது, காங்கிரஸ் இங்க தான் இருக்கும்னு நானுமே சொல்லியிருக்கேன். ஆனா இப்ப திசை மாறுது. வந்து போற விஷயத்தை பார்த்தா there is point of no returnன்றது ரொம்ப கிளியரா தெரியுது திமுக காங்கிரஸ் வரைக்கும். நீங்க கேட்ட கேள்வி நீங்களா கேட்டாலும் நானே ரிமைண்ட் பண்ணி சொல்றேன். அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணி தான் மீண்டும் பாஜகவிலிருந்து யாராக இருந்தாலும் அப்படிதான் ஆட்சி அமைக்கும். இன்னைக்கு கூட முதலமைச்சர் சொல்றாரு, ஒருத்தர் அதிமுக ஆட்சின்னு சொல்றாரு, இன்னொருத்தர் என்டிஏ ஆட்சின்னு சொல்றாரு. இது இப்படி இருக்க ஒரு கூட்டணி. நீங்க ஒருத்தர் திமுக ஆட்சின்றாங்க, இன்னொருத்தங்க இண்டி கூட்டணின்றாங்க. யாரும் சொல்லல. இண்டி கூட்டணி இருக்கா இல்லையா? அது இருக்குதானே, மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கூட்டணி. அதுக்கு மாறி மாறி பேர் வைப்பீங்க, யூபிஏன்னு வைங்க, அப்புறம் இந்தின்னு வைங்க, அப்புறம் மதச்சார்பற்ற கூட்டணி. இங்க அப்படிலாம் இல்லங்க. சரி, இன்னைக்கு இன்னைக்கு சந்திப்புல என்ன நடக்கும்? எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சர், அதிமுகவின் தலைமை என்டிஏ கூட்டணி. அதுதானே உண்மை, அதுதான் நடக்குது. இன்னைக்கு சந்திப்பு என்னன்னு பாக்குறீங்க? அதான் இன்னைக்கு சந்திப்பு திரு உள்துறை அமைச்சர் அவர் சந்திக்கிறாரு. அதுக்கான இது என்னவா இருக்கும் நினைக்கிறீங்க? நோக்கம், அஜெண்டா? சுமூகமாக நெக்ஸ்ட் கட்டம் எப்படி பிளான் பண்ணணும், என்னென்ன
சீட் அரேஞ்ச்மெண்ட் நமக்கு யாருக்கும் வெளியில தெரியாம இருக்கலாம். பின்பக்கம் எல்லாம் பேசிக்கொண்டு தான் இருப்பார்கள். அது சுமூகமாக முடியும். நேற்றைக்கு வந்து எல்லா தலைவர்களும் பியூஷ் கோயல் அவர்கள் இருக்கும்போது அத்தனை கூட்டணி கட்சி தலைவர்கள் சேர்ந்து ஆலோசிச்சாங்க. இப்போ அங்க அது முடிவெடுக்கப்பட முடியல அப்படின்னு அர்த்தமா? அது எப்பவுமே சீட் ஷேரிங் வந்து பார்லிமெண்டரி போர்ட் கமிட்டிங்க. திரு பியூஷ் கோயலாலும் அவர் வந்து he can only represent, அவர் வந்து டீடைல்ஸ் வாங்க முடியும். பட் பார்லிமெண்டரி போர்ட் கமிட்டில தாங்க என்ன சீட்டு என்ன ஏதுன்னு. சோ அந்த ஃபீட்பேக் போயிருக்கு, நெக்ஸ்ட் லெவலுக்கு ப்ராப்பரா போயிருக்கு. அது வந்து பியூஷ் கோயல் மூலமாக அந்த கமிட்டி சொல்லலாம். ஆமா, ஆனா அந்த கமிட்டி என்ன முடிவு பண்ணுதுங்கிறத போய் திரு எடப்பாடி பழனிசாமியா கேட்டுப்பாரு. அது எப்படி நீங்க சொல்றீங்க? அது இல்லையே. ஏங்க இங்கிருந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லிக்கு போகக்கூடாதுன்னு ரூல் இருக்காங்க. ரூல் ஒன்றும் கிடையாது, அவ்வளவுதான். கனிமொழி அவர்கள் ஸ்டாலின் போகாம கனிமொழி அனுப்புறாங்க. ஏன்னா அது அவர் கொஞ்சம் அந்த கெத்தை வச்சுக்கணும்னு பாக்குறாரு. ஆனா கனிமொழி அவர்கள் டெல்லிக்கு தானே போய் பேசுறாங்க ராகுல் காந்தியை. ராகுல் காந்தி இங்க வந்தாரு, நம்ம தானே டெல்லிக்கு போறோம். அந்த மாதிரி இங்க எடப்பாடியார் அவர்கள் யாரையும் அனுப்பாமல் தான் பார்த்து கொள்ளலாம் என்று நினைக்கலாம். எனக்கு நானா டைரக்டா டீல் பண்றேன்ற ஒரு கான்செப்ட்ல அவர் டைரக்டா டெல்லிக்கு போறாரு. ரிவர்ஸ்ல வரும். ஷபீர் அவர் போய் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி நாம நேரடியா முடிக்கலாம்னு சென்றிருக்கிறார் அப்படிங்கிறாரு. இல்ல, பேச்சுவார்த்தை நீங்க எங்க வேணா நடக்கலாம். கடந்த முறையெல்லாம் வந்து பேச்சுவார்த்தைக்கு பியூஷ் கோயல் தான் வந்திருந்தாரு. சீட் ஷேரிங் அப்படின்றது பியூஷ் கோயலோட. ஆனா கூட்டணியை உறுதி பண்ணும்போது அமித்ஷா அவர்கள் தானே வந்தார். அதனால அவர்கிட்ட பேசுறாரு. நோ ஃபைனல் இல்ல பாஜக கேட்கிற சீட் எவ்வளவுன்னா 55 சீட் கேட்கறாங்க. இப்போ அதிமுக தொகுதி பங்கீடுல சீட் பங்கீடுல இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, பாஜக சில கட்சிகள் எல்லாம் பேசி என்டிஏ கூட்டணிக்குள்ள கொண்டு வந்திருக்கு, அதிமுக சில கட்சிகளை பேசி உள்ள கொண்டு வந்திருக்கு. ஸோ யாருக்கு எவ்வளவு கொடுக்கறது அப்படின்றது தான் நீங்க வந்து பிரச்சனை. இப்போ பாஜக என்ன கேட்குறாங்க, நாங்க கூப்பிட்டு வந்த கட்சி டிடிவி, அதுக்கப்புறம் மற்ற சிறிய கட்சிகள்லாம் கூப்பிட்டு வந்திருக்கோம். ஸோ இவங்க எல்லாருக்கும் வந்து சேர்த்து எங்களுக்கு வந்து 55 தொகுதி கொடுங்கன்றாங்க. இந்த பக்கம் பாமக மற்றவர்களை நீங்க வந்து இது பண்ணிக்கோங்க அப்படின்றாங்க. ஸோ இதுல தான் வந்து இழுபறி நீடித்து கொண்டு இருக்கிறது. அதுக்காக தான் அவர் டெல்லிக்கே போறாரு. ஏன்னா இந்த டிமாண்ட் 55 சீட் அப்படின்ற டிமாண்ட் வந்து ரொம்ப அதிகமான டிமாண்ட் இல்லை. அதை கொடுத்துட்டாங்கன்னா அப்புறம் அக்னி உட்கார்ந்து பேசவே முடியாது எந்த டிபேட்லயும். ஏன் அப்படி சொல்றீங்க? நீங்க பாஜகவுக்கு 20 தொகுதி கொடுக்கறத விட்டுட்டு 55 தொகுதி எப்படி? அது பாஜகவுக்கு மட்டும் இல்ல, பாஜகவோட சேர்ந்து எல்லாரும் சேர்த்தானே. யார் மூலமாக கொடுத்தாலும் அதுல கூட்டணிக்கு தலைமையாக இருக்கக்கூடிய அதிமுகவுடைய ரோல் தான். கேட்காம இருக்கும்போது எப்படி இழுத்து வராரு பாருங்க. உங்க மேல இருக்க ஒரு பாசம் காலி பண்றதுக்கு உண்டான வேலை இது. இது ஒரு தொகுதி பங்கீடு மாதிரி ஒரு அன்பு. இப்ப காங்கிரஸ் திமுக பிரச்சனையில திமுக மேல ஒரு அன்பு வந்துச்சு நம்ம அக்னிக்கு. அந்த மாதிரி ஷபீர் எப்பவுமே உங்க மேல அன்பு விட்டு தானே சொல்லுங்க. கூட்டணிக்கு தலைமை தாங்குகின்ற அதிமுக இந்த முடிவுகளை அதிமுக எடுக்க வேண்டும். ஆனால் அதிமுகவுக்கு கடுமையான நெருக்கடி பாஜக தரப்புல இருந்து கொடுக்கப்படுகிறது. இன்னைக்கு கூட ஒரு நாள் செய்தி வந்திருக்கும், தொகுதி பங்கீடுக்கு இன்னும் குழுவே போடல, கூட்டணி கட்சிகள்லாம் அதிருப்தியில இருக்காங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து செய்திகள் என்பது வருகிறது. அப்படின்னும் போது ஒவ்வொரு முறையும் பாஜகவுடைய தேசிய தலைவர்கள் இங்க வந்துட்டு போனாங்கன்னா அடுத்தது இங்க இருந்து இபிஎஸ் டெல்லிக்கு தானே போறாரு. முதல்ல புதுக்கோட்டைக்கு அமித்ஷா அவர்கள் வரும்போது அடுத்தது டெல்லிக்கு போனாரு, சில விஷயங்கள் நடந்துச்சு. அதே மாதிரி இப்போ டெல்லிக்கு வந்ததுக்கு பிறகு குழு எல்லாம் அமைக்கப்படும். ஸோ எல்லாமே வந்து இங்க பிரச்சனையே என்னன்னா, அதிமுகவை தன்னிச்சையாக எங்க பாஜக விடுகிறதா அப்படின்ற ஒரு கேள்வி என்பது எழுகிறது. முடிவு அவர் தான் எடுக்கிறாருங்கிறாரு. முடிவு எப்படி எடுத்தாலும் நீங்க மறுபடியும் டெல்லிக்கு போய் கேட்டு வந்து முடிவு எடுக்கிற மாதிரி தானே இருக்கு. நீங்க 2 கூட்டங்களை, பிரம்மாண்ட கூட்டங்களை வந்து நடத்தி இருக்காங்க. பிரச்சார கூட்டம் மதுரை, இரண்டுமே பாஜக கூட்டங்கள். அதிமுகவுடைய கூட்டங்கள் எங்க? என்டிஏ கூட்டணி தானே. கூட்டமே தேசிய ஜனநாயக அந்த மேடையில் 6 சட்டமன்ற தொகுதியில போய் இருக்கிறார் தமிழ்நாட்டுல முதலமைச்சர். சரி, அதெல்லாம் சொல்ல மாட்டோம். கூட்டமே இல்லன்னா என்ன பொருள்? எத்தனை சட்டமன்ற ஒவ்வொரு கூட்டத்துக்கும் எடப்பாடி பழனிசாமி சபீர் சார் கூட்டி போய் சொல்லிடுவோம். எத்தனை சட்டமன்ற தொகுதிகள்ல கூட்டணி கட்சி தலைவராக இருக்கக்கூடிய இபிஎஸ் பிரச்சாரம் பண்ணாரு?